அன்று காலை கீதா படுக்கையை விட்டு எழுந்தபோது மிகவும் நேரமாகிவிட்டது. படுக்கையை சுருட்டிவிட்டு அம்மா கோபித்துக் கொள்வாளே என தனக்குள்ளேயே கவலை அடைந்த கீதா சட்டென மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். அவசரமாக பல்லை தேய்த்து முகத்தை கழுவிக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். நல்ல வேலை, அங்கு கௌரி மட்டும்தான் இருந்தாள். அவள் கூட வேலை மும்முரத்தில் கீதா அவ்வளவு நேரம் கழித்து எழுந்து வந்திருக்கிறாள் என்பதை கவனிக்கவே இல்லை. சமையல் வேலை கற்றுக்கொள்வதில் சிரத்தையாக ஈடுபட்டிருக்கும் மன்னியுடன் பேச்சு கொடுக்காமல் கீதா தனக்காக வைத்திருந்த காஃபியை அது ஆறிப்போனதையும் கவனிக்காது அவசரமாக குடித்துவிட்டு வெளியேறினாள். காலையில் அவள் செய்ய வேண்டிய வேலைகள் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் அதிக நாழி பெண் தூங்கிவிட்டால் செல்லம்மாள் பிரமாதமாக கோபித்துக் கொள்வாள். அம்மா எங்கே காணோம்? குழாயில் ஜலம் பிடிக்க பின்பக்கம் சென்றிருக்கிறாள் போலிருக்கிறது என்று ஊகித்த கீதா தாயாரின் கண்களுக்கு தென்படாமல் வாயில் பக்கம் போனாள். அவர்கள் வீட்டு வாயிலுக்கும் அதை சுற்றியுள்ள வேலிக்கும் இடையே 10 அடி தூரம் இருந்த பூமியில் கீதா பலவித செடிகளை பயிராக்கி வைத்திருந்தாள். அவற்றை தினம் காலை ஒரு தடவையாவது சுற்றி பார்வையிடாவிட்டால் அவளுக்கு பொழுது விடிந்தது போலவே இருக்காது. தான் புதிதாக கொண்டு வந்து வைத்த கனகாம்பரம் செடிகள் தளிர் விட்டு தழைத்து வளர்ந்திருப்பதைக் கண்டு குதூகலத்துடன் அவற்றை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். செடிகளின் அடியில் அவற்றின் வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருந்த காடு போல் புல் வளர்ந்திருந்ததைக் கண்ட கீதா அங்கேயே உட்கார்ந்து விட்டாள். களை எடுத்து மண்ணை நன்கு கிளறிவிட்டு எரு போட்டு பின்பு திருப்தி அடைந்த அவள் பின்கட்டிற்கு ஓடி ஒரு குடம் ஜலம் எடுத்து வந்தாள். 2 மாதத்தில் அந்த செடிகள் அவளுக்கு தரப்போகும் காணிக்கையான புஷ்பங்களின் நாலாவித வர்ணத்தை கற்பனை செய்து கொண்டே அவற்றிற்கு மிக்க சிரத்தையுடன் நீர் வார்த்து கொண்டிருந்தவள் எதிர்வீட்டு சிமெண்ட் கம்பெனி ராமாமிர்தத்தின் வீட்டு நாய் குறைப்பதை கேட்டு தலை நிமிர்ந்து அந்த பக்கம் பார்த்தாள். என்ன ஆச்சரியம்! அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மங்களத்தின் சகோதரி பிள்ளை என்று ஊருக்கு புதிதாக வந்திருந்த அந்த வாலிபன் குறைக்கும் நாயை தாண்டி கொண்டு உள்ளே செல்ல தயங்கியவனாக ராமாமிர்தத்தின் வீட்டு கேட்டருகில் நின்று கொண்டிருந்தான். அகஸ்மாஸ்தாக வேறுபுறம் திரும்பிய அவன் கையில் நீர்க்குடத்துடன் காட்சியளித்த சகுந்தலையை கண்டு மயங்கி நின்ற துஷ்யந்தனைப் போல் சில நிமிஷங்கள் குடத்தோடு நின்றிருந்த கீதாவையே பார்த்து கொண்டிருந்தான். தன்னை அவன் ஆர்வத்துடன் கவனிப்பதைக் கண்ட கீதாவின் நெஞ்சை படபடவென்று அடித்து கொண்டது. குப்பென்று முகம் சிவந்தது. கால்கள் தரையில் நின்று பெயர மறுத்து அப்படியே சிலை போன்று நின்று விட்டாள். வாங்கோ சார், உள்ளே. நாய் குறைக்குமே தவிர ஒன்றும் பயமில்லை என்று சிரித்த வண்ணம் சிமெண்ட் கம்பெனியின் முதலாளி ராமாமிர்தம் நாகராஜனை வரவேற்க அவன் உள்ளே சென்று விட்டான். கனவிலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டவள் போல கீதா தன் உணர்வு பெற்றாள். குடத்திலிருந்து மீதி ஜலத்தை அப்படியே ஒரே மூச்சில் செடிகள் மீது கொட்டிவிட்டு குடத்தை பின்கட்டில் கொண்டு போய் வைத்தாள். 2 எட்டில் தன் அறையை அடைந்து கதவை தாழிட்டு கொண்டாள். நிலை கண்ணாடி முன் சென்று தன்னை ஒரு தடவை பார்த்து கொண்டாள். வாராது அள்ளி முடிந்து கொண்டிருந்த கூந்தல் காற்றில் பறந்து நெற்றி முழுவதும் தவழ்ந்து கொண்டிருந்தது. அதுவரை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததை அறிவிப்பது போல் புடவையில் பல இடங்களிலும் சேறு தெரித்திருந்தது. இத்தனை கோலத்துடன் இருக்கையில் நாகராஜன் தன்னை பார்க்க நேரிட்டதே என்று கீதா அவமானத்தினால் குன்றி போனாள். தலை கூட வாரிக்கொள்ளாமல் வாயில் பக்கம் போனதே பிசகு என்று தன்னையே கடிந்து கொண்டு கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டாள். மறுபடியும் எதிர்வீட்டு நாய் குறைக்கும் சப்தம் கேட்டது. கீதா துள்ளி எழுந்தாள். ஜன்னல் கதவை வேகமாக திறந்து கொண்டு எதிர்வீட்டின் பக்கம் பார்த்தாள். கேட் வரை பேசி கொண்டு வந்த நாகராஜனை வழியனுப்பிவிட்டு ராமாமிர்தம் கேட்டை சாத்தி கொண்டு போனார். அவர் உள்ளே திரும்பியதும் நாகராஜன் தங்கள் வீட்டின் பக்கம் பார்த்துவிட்டு தயங்கி நிற்பதை கண்டான். பாவம், அவர் தேடும் ஆசாமி அவருக்கு தெரியாமல் மாடி ஜன்னலிலிருந்து அவரை பார்ப்பது அவருக்கு எங்கே தெரிய போகிறது என்று நினைத்த கீதா கலக்கென்று சிரித்து விட்டாள். ஜன்னல் வழியாக எதை பார்த்து சிரிக்கிறாய் என்று கௌரி கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்ததும் கீதா மிக்க கலவரமடைந்து விட்டாள். கௌரியிடம் நாகராஜனை பற்றி சொன்னால் அவள் என்ன நினைத்துக் கொள்வாளோ? சொல்லாவிட்டால் பின்னால் தெரிந்த பிறகு கோபித்துக் கொள்வாளா? கௌரியிடம் அந்த வாலிபனை பற்றி சொல்ல விஷயங்கள் அப்படி என்ன நடந்திருக்கின்றன? மங்களத்தின் வீட்டு கொலுவின் போது அவளுடைய சகோதரியின் பிள்ளை என்ற ஒரு புருஷனை ஒரு நிமிஷம் அவள் சந்திக்க நேர்ந்தது. அதுவும் அவசரமாக மாடி அறைக்குள் ஓடின போது எதிரே வந்து அவன் முட்டிக்கொள்ள இருந்ததனால் அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது. மறுநாள் ஏதோ காரியமாக அவன் எதிர் வீட்டுக்கு வந்தபோது அகஸ்மாஸ்தாக ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டார்கள். அதை போய் கௌரியிடம் சொன்னால்
அவள் நாத்தனாரை பற்றி என்ன நினைப்பாள்? அண்ணாவின் காதில் பட்டால் மிக்க விகாரமாகி விடாதோ? ஒரே நிமிஷத்தில் தன் மனதிற்குள்ளே எண்ணி முடிவுக்கு வந்த கீதா, ஒன்றுமில்லை, எதிர் வீட்டு நாய் ஒரு கம்பை கடித்து கொண்டு விளையாடுகிறது, அதை பார்த்தேன், சிரிப்பு வந்தது என்று ஒரு பொய்யை சொன்னாள். கௌரி என்று துரைசாமி கீழிருந்து அழைக்கும் குரல் கேட்டதும் அவள், உங்க அண்ணா இன்னும் ஆபீஸுக்கு போகலை, என்ன வேண்டுமோ போய் விசாரிக்கிறேன் என்று கீழே இறங்கி போனாள். மறுபடியும் ஒரு தடவை ஜன்னல் வழியே வாயிலை பார்த்தாள் கீதா. தெருக்கோடியில் போய்க் கொண்டிருந்த நாகராஜன் தெருவின் முனையை தாண்டிவிட்டான். அவன் தலை மறையும் வரை நின்று கொண்டிருந்த கீதா தன் வீட்டு வாயிலில் இருந்த கார் கிளம்பும் சப்தம் கேட்டு எட்டி பார்த்தாள். கார் புறப்படுவதற்குள் கௌரி உள்ளே இருந்து ஓடி வந்தாள். இதை வச்சுட்டு போறேலே என்று கூறிய வண்ணம் ஒரு காகித கத்தையை கணவனிடம் நீட்டினாள். அடடா, எதை பத்தி மறந்து போய்விட்ட நீ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய் என்று கூறிய துரைசாமி காரில் இருந்த வண்ணம் அதை வாங்கி கொண்டான். காரின் முன்கதவின் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு கௌரி கணவனை பார்த்து புன்னகை செய்தாள். சரி நகரு, நான் போகணும். இது என்ன விளையாட்டு என்று மெல்ல சிரித்த துரைசாமி கதவின் மீது இருந்த அவளது கரத்தை மெதுவாக எடுத்து விட்டான். நீங்க சீக்கிரமா இன்னைக்கு வந்துடணும் என்று கௌரி உத்தரவிட்டாள். அப்படி சீக்கிரமா வர்றதுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம் என்று பரிகாசமாக கேட்ட துரைசாமி காரை மெதுவாக செலுத்தினான். அம்மா எங்கேயோ வெளியில் போக போறா, கீதாவும் கிளப்பிற்கு போய்விடுவா, நான் தனியா ஆத்துல இருக்க வேண்டும், எனக்கு பயமாக இருக்காதா என்று கொஞ்சினாள் அவள். ஆகட்டும், ஆபீஸிலிருந்து நேரே பறந்து ஓடி வந்துடுறேன், சரிதானே என்று அன்புடன் கூறிய துரைசாமி மனைவியை உல்லாசமாக பார்த்தான். கார் வெகு தூரம் சென்று மறையும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற கௌரி எங்கே தன்னை நிமிர்ந்து பார்த்து விடுவாளோ என்று கீதா பயந்து ஜன்னல் கதவை மெதுவாக சாத்தினாள். மங்களத்து வீட்டு கொலுவில் இருந்து கீதாவிற்கு என்னவோ லேடிஸ் கிளப்பின் மீது சுவாரஸ்யம் குன்றி இருந்தது. 4-5 நாட்கள் கழித்து மறுபடியும் கிளப்பிற்கு போனால் போதும் என அவள் மனதிற்குள் தீர்மானித்திருந்தாள். ஆனால் அண்ணாவும் மன்னியும் பேசிக்கொண்ட சம்பாஷணையை கேட்டதிலிருந்து அவள் மனம் கவலையில் மூழ்கிவிட்டது. தான் அன்று வீட்டில் தனியாக இருக்கப் போவதாக அல்லவோ கௌரி நினைத்து கொண்டிருக்கிறாள். அன்று பார்த்து கீதா வீட்டில் உட்கார்ந்து கொண்டால் கௌரிக்கு கட்டாயமாக நாத்தனார் மீது வருத்தமும் கோபமும் ஏற்படும். கஷ்டகாலமே, ஒரு நாள் தானாகவே கிளப்பிற்கு போக வேண்டாம் என்று ஒத்தி போட்டால் கூட வீட்டில் இருக்க முடியாது போல இருக்கிறதே என்ற யோசனையில் ஆழ்ந்த கீதா கிளப்பை தவிர வேறு எங்கே போகலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். மங்களம் வீட்டு மாடி அறையில் ஒன்றில் இருந்த ஒரு பெரிய புத்தக அலமாரி சட்டென கீதாவின் ஞாபகத்துக்கு வந்தது. ஏதாவது படிப்பதற்கு கதை புத்தகங்கள் இரவலாக வாங்கி கொண்டு வர மங்களம் வீட்டுக்கு சென்றால் போச்சு என்று தன் மனதிற்குள் தீர்மானம் செய்து கொண்டாள். அன்று சாயங்காலம் செல்லம்மாள் பக்கத்து தெருவில் உள்ள தன் ஒன்றுவிட்ட ஓரகத்தையின் நாட்டு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருப்பதை விசாரித்து வர கிளம்பினாள். இரவு செய்ய வேண்டிய சமையலை பற்றி விவரமாக கௌரிக்கு செல்லம்மாள் சொல்லிவிட்டு கிளம்பியதை கண்ட கீதா தாயார் திரும்ப அதிக நேரமாகும் என்பதை புரிந்து கொண்டாள். அன்று கீதா அப்படி பிரமாதமாக அலங்காரம் ஒன்றும் செய்து கொள்ளவில்லை. சலவை செய்து வைத்திருந்த இளம் பச்சை வாயில் புடவையும் அதற்கு ஏற்ற கருப்பு ரவிக்கையும் தான் அணிந்திருந்தாள். அந்த சாதாரண அலங்காரத்தில் அவள் மிக்க எழிலுடன் விளங்குவதை கௌரி கவனித்து தனக்குள்ளேயே வியப்படைந்தாள். நான் கிளப்பிற்கு போய்விட்டு வருகிறேன் மன்னி, வீட்டில் தனியாக இருப்பது உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டு முடிப்பதற்குள் துரைசாமியின் கார் வரும் சப்தம் கேட்டது. சரி, அண்ணாவே வந்து விட்டார், எனக்கு கவலை விட்டது, நான் போய் வருகிறேன் என்று கீதா கூறிவிட்டு கௌரியின் பதிலை எதிர்பாராமல் விற்றென மங்களத்தின் வீட்டை நோக்கி நடந்தாள். மல்லிகைப்பூவை தொடுத்து கொண்டிருந்த மங்களம் கீதாவை கண்டதும் ஆச்சரியத்துடன் வாமா வா என்று அன்பாக வரவேற்றாள். எனக்கு சில புத்தகங்கள் வேணும் என்று கீதா சங்கோச்சத்துடன் சொல்லி நிறுத்தினாள். என்ன புத்தகம் வேணுமோ எதுவானாலும் எடுத்துக்கொள், இதுதானா பிரமாதம் என்று பதிலளித்த மங்களம் பூச்சரத்தை கீழே வைத்துவிட்டு வா, நீயே மாடிக்கு வந்து வேணுங்கிறத எடுத்துக்கொள் என்றாள். மாமாவுக்கு புஸ்தகம்னா உயிர். அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக வேலையில் இருந்த காலத்திலே சதா ஏதாவது புத்தகம் படிச்சுட்டு இருப்பார். இப்போ ரிட்டையர் ஆன பிறகு கேட்கணுமா, அவர் பாட்டில் என்னென்னவோ புத்தகங்களை வாங்கி குவிச்சுண்டு இருக்கார். கதை புத்தகங்களோ அவை வேறு என்னவோ எனக்கு ஒன்றும் தெரியாது, எது வேண்டுமானாலும் எடுத்துட்டு போ, பத்திரமா திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விட்டால் சரி என்று சொன்ன மங்களம் மாடி பக்கம் சென்றாள். சேஷகிரியின் அறை என்று அங்கே ஒதுக்கிவிடப்பட்டிருந்த ஒரு விஸ்தாரமான அறைக்குள் நுழைந்த கீதா
அங்கிருந்த பெரும் புஸ்தக அலமாரியின் ஒவ்வொரு தட்டுகளையும் ஊன்றி கவனித்தாள். உலகத்து பல நாடுகளின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றிய பல ஆசிரியர்களின் சரித்திர புத்தகங்கள் தான் தட்டுகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கதை புத்தகங்களை காணவில்லை. என்ன மாமி, ஒரே சரித்திரமயமாக இருக்கிறதே, கதை புத்தகம் ஒன்றும் கிடையாது போலிருக்கு என்று ஏமாற்றத்துடன் கீதா கேட்டாள். நான் என்ன கண்டேன் அம்மா, இவைகள் கிட்ட கூட நான் போகிறதில்லை. கதை புத்தகத்தை படிக்க எனக்கு பொறுமை கிடையாது. யாராவது படிச்சு கதையை எடுத்து சொன்னா நான் கேட்டுக்கொள்வேன். அதை கூட கேட்க எனக்கு சில சமயம் பிடிக்காது என்று மங்களம் சொன்னாள். கீதாவிற்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. அதை படிக்க கூட பொறுமையற்ற சோம்பேறியா நீங்கள் என்று கேட்க அவள் சிரித்து கொண்டு பக்கத்தில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டாள். அதன் மீது ஏறி நின்று மேல் தட்டுகளை ஆராய்ந்தாள். அதற்கு மேல் உள்ள சில தட்டுகள் அவளுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதை கவனித்த மங்களம், நீ கஷ்டப்பட வேண்டாமம்மா, இரு, என் பிள்ளையை கூப்பிடுகிறேன் என்று கூறிவிட்டு, ராஜா ராஜா என்றாள் உரத்த குரலில். என்ன சித்தி என்று பக்கத்து அறையிலிருந்து பதிலளித்த புருஷனின் குரல் கீதாவின் நெஞ்சை பக்பக்கென்று அடித்துக்கொள்ள செய்தது. உள்ளே வந்த நாகராஜனை பார்த்து மங்களம், என்னமோ கதை புஸ்தகம் வேணுமாம், கொஞ்சம் எடுத்துக்கொடேன், உனக்குத்தான் இதெல்லாம் பற்றி தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள். புஸ்தக அலமாரி அருகில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து நாகராஜன் ஒரு க்ஷணம் திடுக்கிட்டான். சற்றென்று சமாளித்து கொண்ட அவன் தன்னை கண்டு சங்கோஜத்துடன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளும் கீதாவின் அருகில் வந்து, என்ன புத்தகம் வேண்டும் என்று கேட்டான். ஏதாவது நல்ல கதை புத்தகம் வேண்டும் என்று கீதா சுருக்கமாக பதிலளித்தாள். நல்ல கதை புத்தகம் என்றால் புரியவில்லையே. துப்பறியும் நவீனமா, புரட்சி கதைகளா, ஹாஸ்ய கதைகளா? உங்களுக்கு பிடித்தது எது என்று சொன்னால் எடுத்து கொடுக்க சௌகரியமாக இருக்கும். இங்கே வந்த சில நாள்களில் இங்குள்ள புத்தகங்களை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும், அதனால்தான் கேட்கிறேன் என்று விளக்கமாக சொன்ன நாகராஜன் புன்முறுவல் பூத்தான். இரண்டொரு வார்த்தைகளை பேசியதனால் கீதாவுக்கு சங்கோஜம் மெல்ல மறைந்தது. ஹாசிய கதைகளாக இருந்தால் பரவாயில்லை என்று சொன்னாள் அவள். நாற்காலி மீது ஏறி மேல் தட்டில் வைத்திருந்த புத்தகங்களில் ஒன்றை கையில் எடுத்து தூசியை தட்டிவிட்டு, இந்தாருங்கள், பிஜி ஓட் ஹவுஸ் எழுதியது, இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் என்று அதை அவள் கையில் கொடுத்தான். இதை நான் படித்திருக்கிறேனே என்று கீதா தன் புருவங்களை உயர்த்தினாள். உடனே இன்னொரு புத்தகம் எடுத்து இந்தாருங்கள் என்று அவளிடம் கொடுத்தான். இதையும் நான் படித்திருக்கிறேன் என்று கீதா புன்முறுவலித்தாள். நாகராஜன் மனம் சோரவில்லை. அடுத்த தட்டில் இருந்த வேறு ஒரு புத்தகத்தை எடுத்தான். இந்த கதை மிகவும் நன்றாக இருக்கும் என்று அதை அவளிடம் கொடுக்க போனான். இந்த ஆசிரியருடைய அவ்வளவு கதைகளையும் நான் படித்திருக்கிறேன் என்று புன்னகையுடன் கீதா புத்தகத்தை அவனிடமே திருப்பி கொடுத்தாள். ஏது, இங்கே இருக்கும் கதை புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் படித்த புத்தகங்களாகவே இருக்கும் போல இருக்கிறது. நீங்கள் ஒரு புத்தக புழுவோ என்று நாகராஜன் அவளை பார்த்து பரிகாசமாக கேட்டான். ஏதோ சில கதைகளை படித்திருக்கிறேன், அதை தவிர நான் ஒரு புழுவுமல்ல பூச்சியும் அல்ல என்று கூறிய கீதா தன் முத்து போன்ற பற்கள் தெரிய மெல்ல சிரித்தாள். உச்சியில் இருந்த ஒரே சிரமப்பட்டு எட்டி எடுத்த நாகராஜன் தூசி போக ஒரு புத்தகத்தை மிகவும் நன்றாக அதை துடைத்தான். இந்த புத்தகம் மிகவும் நன்றாக இருக்கும், நான் இதை 3 தடவைகள் படித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுத்தான். ஆவலுடன் கையில் வாங்கிய கீதா அதை உற்று பார்த்துவிட்டு, இதை நான் 5 தடவை வாசித்திருக்கிறேன் என்றாள். இங்கே இருக்கும் கதை புத்தகங்கள் இவ்வளவுதான். புதிதாக ஏதாவது வேண்டுமென்றால் இனிமேல் நான் தான் எழுதி தர வேண்டும் என்று பரிகாசமாக அவன் கூறினான். அதை கேட்டு கிழக்கென்று சிரித்த கீதா, நீங்கள் ஒரு கதாசிரியரா என்று வியப்புடன் விரும்பினாள். மனம் விட்டு அவள் சிரிக்கையில் வலது கன்னத்தில் லேசாக தோன்றி மறையும் குழி அவளது முகத்திற்கே ஒரு தனி சோஃபையை அளிப்பதை போன்று நாகராஜனுக்கு தோன்றியது. நான் ஆசிரியரும் அல்ல, ஒன்றுமில்லை, ரசிகன், அவ்வளவேதான். என் தொழில் கட்டை வெட்ட பிழைக்கும் தொழில் என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை உற்று பார்த்தான். கட்டை வெட்டி பிழைப்பதா என்று கீதா ஆச்சரியப்பட்டதை கேட்ட மங்களம், அவன் கிடக்கான், அவன் பேச்சை நீ நம்பாதே. பொன்மேட்டு டிம்பர் ஒர்க்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பியே, அதனுடைய முதலாளி இவன்தான். டிம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதை கட்டை வெட்டி பிழைப்பதாக சொல்கிறான் என்று வியாக்கியானம் செய்தாள். சரி, இந்த புத்தகம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் என்று கடைசியாக ஒரு புத்தகத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்த நாகராஜன் நாற்காலியை விட்டு கீழே இறங்கினான். பூச்செடிகள் வளர்க்கும் விதம் என்று புத்தகத்தின் பெயரை தனக்குள் வாசித்த கீதா விளங்காமல் அவனை பார்த்து விழித்தாள்.
பூச்செடிகள் வளர்ப்பது பற்றி இந்த மேனாட்டு ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று படித்து பாருங்கள். உங்களுக்கு தோட்டக்கலையில் அபிமானம் அதிகம் என்று நினைக்கிறேன் என்றான் அவன் குறும்புத்தனம் மிகிலிருந்த அவனது கண்களை அர்த்த பாவத்துடன் நோக்கிய கீதா மௌனமானாள். மங்களத்தின் வீட்டில் அதிக நேரம் செலவழித்து விட்டதை உணர்ந்த அவள், புத்தகத்தை சீக்கிரம் படித்துவிட்டு பத்திரமாக திருப்பிக் கொண்டு வருகிறேன் என்று இருவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். வாசலை விட்டு அவள் வெளிப்படுகையில் விமலா கையில் ஒரு சிறு காகித பொட்டலத்துடன் எதிரே வந்து கொண்டிருந்தாள். சிநேகிதிகள் இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். எங்கே இப்படி என்று விமலா கேட்டாள். ஒரு புத்தகம் இரவல் வாங்க வந்தேன். நீ எதற்காக வந்தாய் என்று கீதா கேட்டாள். மங்களம் மாமியாத்து மிஷினில் தைக்கலாம் என்று சில துணிகளை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொன்ன விமலா சிநேகிதியை பொறாமையுடன் உற்று பார்த்தாள். கிளப்பிலிருந்து திரும்பி வந்த மங்களம் உள்ளே நுழைந்ததும் கையில் இருந்த அழகு பையை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பி பார்த்தாள். ஹால் சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டிருந்த நாகராஜன் அன்றைய பத்திரிகையை மிகவும் கவனமாக படித்து கொண்டிருந்தான். என்ன ராஜா, நீ எங்கேயும் இன்னைக்கு வெளியில போகலையா என்று கேட்ட மங்களம் சாய்வு நாற்காலியில் அலுப்பு தாங்காமல் சாய்ந்து கொண்டாள். இல்லை சித்தி என்று சுருக்கமாக பதிலளித்த அவன் மீண்டும் பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தான். இன்னும் உங்க சித்தப்பா வெளியில இருந்து வரலையா? அவர் பாட்டில டாக்டர் சொன்னார்னு தினம் 8 மைல் வாக் பண்ணிட்டு வந்து அப்புறம் காலை வலிக்கிறது, கையை வலிக்கிறது என்று மனுஷாலை பிடுங்குவார். தனக்கா இதெல்லாம் தெரிஞ்சாதானே என்று கணவனை பற்றி சலிப்பாக பேசினாள் மங்களம். அது சமயம் என்னை பற்றி என்ன உன் பிள்ளையிடம் வைத்து கொண்டிருக்கே என்று கேட்ட வண்ணம் சேஷகிரி வந்தார். கால் செருப்பை வாசலிலேயே கழற்றி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்த கணவனை கண்ட மங்களம் இடத்தை விட்டு எழுந்தாள். தினம் நீங்க பாட்டில மைல் கணக்கா வாக்கிங் போகிறத பற்றித்தான் பிள்ளைகிட்ட சொல்லி கொண்டிருந்தேன் என்று மங்களம் அன்புடன் கணவனை கடிந்து கொண்டாள். கையில் இருந்த வெள்ளி பிடி போட்ட தடியை மூளையில் சாத்திவிட்டு உஸ் அப்பாடி என்று கூறிய சேஷகிரி சோபா ஒன்றின் மீது உட்கார்ந்து கொண்டார். ஹால் உட்புற கதவை பிடித்து கொண்டு நின்ற மங்களம், தீர்த்தம் கொண்டு வரட்டுமா என்று கணவனின் களைப்பை குறிப்பாக உணர்ந்தவள் போல் கேட்டாள். ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு கூட வேண்டி வராது போலிருக்கு என்று பதிலளித்த சேஷகிரி தமது காலை நீட்டிக்கொண்டு ஆசனத்தில் சௌகரியமாக சாய்ந்து கொண்டார். மங்களம் பதில் பேசவில்லை. நாகராஜன் பத்திரிகையை மடித்து மேஜை மீது வைத்துவிட்டு சித்தப்பாவின் பக்கம் திரும்பினான். அவர் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன் வியப்புடன், என்ன சித்தப்பா என்று கேட்டான். ராஜா, நீ என்னைக்கு ஊருக்கு போக போகிறாய் என்று சித்தப்பா கேட்டது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. நன்னாத்தான் இருக்கு நீங்க கேட்குற லட்சம். வந்து 4 நாள் ஆகல, அதுக்குள்ள அவனை ஏன் ஊருக்கு போக சொல்றேன் என்று மங்களம் கணவனை பார்த்து ஒரு அதட்டல் போட்டாள். ராஜாவை யார் இப்போ ஊருக்கு போக சொன்னா? இன்னும் எத்தனை நாள் இருப்பான்னு ஒரு கணக்கு மட்டும் தெரிஞ்சா நான் டாக்டரிடம் கேட்டு ஜீரணத்தை அதிகப்படுத்துகிற மருந்து ஏதாவது ஒரு பாட்டில் வாங்கி கையிருப்பாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் சேஷகிரி. ஒன்றும் புரியாமல் விழித்த மங்களம், புதிர் போட்டா யாருக்கு புரியும்? நன்னாத்தான் சொல்லுங்களேன் புரியறாப்ல என்றாள். ராஜா நம் பாத்துக்கு வந்தாலும் வந்தான், நான் திடீர்னு பெரிய பிரமுகனாகிவிட்டேன். எங்கே பார்த்தாலும் சேஷகிரியா வாங்கோ உட்காருங்கோ, சோடா சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு இந்த ஊர்ல உபச்சாரம் எனக்கு தினப்படி நடக்கிறது. 2 நாட்களா நான் 10 மைல் வாக்கிங் போய் வருவதாக தானே நீ நினைத்து கொண்டிருக்க? அதுதான் இல்லை என்றார் சேஷகிரி. என்னன்னா அப்படி திடீர்னு உங்களுக்கு ராஜயோகம் வந்துடுத்து என்று கேட்டுக்கொண்டே மங்களம் சிரித்தாள். இந்த ஊர்ல நான் தங்கி வருஷம் 6 ஆக போகிறதல்லவா? இதுவரை என்னை எட்டி பார்க்காத மனுஷால் எல்லாம் என்னை க்ஷேம லாபங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா, இன்னும் எத்தனை மாசங்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே. தினம் வெளியிலே 4 வீட்டில் காஃபியும் டிஃபனும் சாப்பிட்டால் வயிறு கெட்டுவிடுமோன்னு தான் என் யோசனை என்று கூறிவிட்டு நாகராஜனை பார்த்து சிரித்தார் சேஷகிரி. சித்தப்பா தன்னை பற்றி என்ன சொல்ல இப்படியெல்லாம் சுற்றி வளைக்கிறார் என்று ஊகிக்க முடியாது நாகராஜன் புன்னகையுடன் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அத்தோடு மனுஷனை விட்டாத்தானே, காஃபியும் டிஃபனையும் கொடுத்துட்டு உங்க வீட்டில் ஒரு பையன் வந்திருக்கானாமே, அவனுக்கு கல்யாணம் ஆகலையாமே. என் பெண் ஜாதகம் இதை பாருங்கோ, பேஷான ஜாதகம் என்று ஆளுக்கு ஒரு ஜாதகத்தை என் தலையிலே கட்டி அனுப்புகிறார்கள் என்று கூறிவிட்டு தமது வழுக்கை தலையை அன்புடன் தடவி கொடுத்தார் சேஷகிரி. மங்களமும் நாகராஜனும் இதை கேட்டு சிரித்தார்கள்.
ஊராருக்கெல்லாம் நாகராஜன் வந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியத்துடன் மங்களம் கேட்டாள். அதாண்டி, உன் சிநேகிதி ஒரு பாட்டி இருக்காளே, அந்த சுப்பு பாட்டி 2 நாளைக்கு முன்னால் இங்கே வந்து விட்டு போனாலோ இல்லையோ, ஊருக்குள்ள சங்கதி தீ போல பரவிவிட்டது என்று சொல்லிவிட்டு சேஷகிரி, ராஜா, நீ சுப்பி பாட்டி பார்த்ததில்லையோ? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பிரகிருதி என்று ஆரம்பித்தார். போங்கண்ணா, நீங்க ஒருத்தர், தேம் என்ன பாவம் பாட்டி என்று கணவனை கனிந்து கொண்ட மங்களம் பிறகு நாகராஜன் இப்பக்கம் திரும்பி, ராஜா, நீ கூட பார்த்திருக்கிறாய் அந்த பாட்டியை. அன்னைக்கு உன்னை பார்த்து விட்டு யார் இந்த பிள்ளைன்னு விசாரிச்சாலே, அந்த பாட்டியைத்தான் இவர் சொல்றார் என்று மங்களம் விவரித்தாள். நாகராஜன் யோசனை செய்தான். அவனுக்கு அவள் யார் என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்னவோ எனக்கு ஞாபகம் இல்லை சித்தி என்று கூறினான் அவன். மங்களம், இது என்ன அசட்டு கேள்வி? கல்யாணமாகாத ஒரு வாலிபனிடம் போய் சுப்பு பாட்டியையும் சேஷி பாட்டியையும் பற்றி கேட்டால் ஞாபகம் இருக்குமா? இதே சுப்பு பாட்டி ஒரு யௌனவ சுப்புலட்சுமியாக ஹேண்ட்பேக்கை தூக்கி கொண்டு லேடிஸ் கிளப் பக்கம் ஒய்யாரமாக நடந்து போய் கொண்டிருந்தால் ஒரு சமயம் அவன் ஞாபகத்தில் நன்றாக பதிந்திருக்கலாம் என்று முடித்த அவர், நாகராஜா, என்ன, நான் சொல்றதுல ஒன்றும் தப்பில்லையே என்று பரிகாசமாக கேட்டார். சித்தி முன்னால் சித்தப்பா செய்த பரிகாசம் நாகராஜனுக்கு கொஞ்சம் சங்கோஜமாகவே இருந்தது. வெளிப்பட அதை காட்டாமல், சித்தப்பா என்று ரொம்ப குஷியாக இருக்கிறார் போல இருக்கு, அதனால் என்னை கேலி செய்து வேடிக்கை பார்க்கிறார் என்றான். நான் சொல்ல மறந்து விட்டேனே, இன்னைக்கு நான் பாட்டில போய் கொண்டிருந்தேன். அந்த குப்புசாமி இருக்கானே, அவன் எனக்கு முகம் கொடுத்து பேசாத மனுஷன். என்னை கைத்தட்டி தானே கூப்பிட்டு சேஷாத்திரி முடிப்பதற்குள் குறுக்கிட்டு, எந்த குப்புசாமி என்று கேட்டாள். மங்களம், அதாண்டி, அந்த சிடுமுஞ்சி குப்புசாமி. கொஞ்சம் குண்டா ஒரு பெண், ஹேமாவோ உப்புமாவோ ஒன்று இங்கே வருமே என்று அவர் விவரிக்க ஆரம்பிக்கையில் குழப்பம் அதிகமடைந்த மங்களம், நீங்க எந்த ஹேமாவை சொல்றேன் என்று கேட்டாள். அட கன்றாவியே, ஹேமான்னு 58 ஹேமாக்கள் இந்த ஊர்ல இருக்காளா? யார் கண்டா? இந்த பெண்கள் பெயரையெல்லாம் கிளப்புக்கு போகிறதுனால உனக்கு தெரிந்திருக்கும். போன மாசம் நம்ம சங்கீத சபையிலே ஒரு கை குழந்தைக்கு நடன அரங்கேற்றம் பண்ணிச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தையின் அக்கா ஹேமான்னு ஒரு பெண் இருக்காளோன்னோ, அவளைத்தான் சொல்றேன் என்று சேஷகிரி விளக்கினார். மங்களத்திற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஆமாண்ணா, கோகிலத்தின் பெண் ஹேமாவை சொல்றேன் நீங்கள் என்று கூறிவிட்டு சிரித்தாள் அவள். கோகிலத்தின் பெண்ணோ கிளியின் பெண்ணோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லாத பாசனமெல்லாம் பண்ணிவிட்டு இந்த குப்புசாமி தன் பெண்ணின் பிரதாபங்களை பற்றி ஆரம்பிச்சிட்டான். அவள் பாடுவாளாம், ஆடுவாளாம், அவள் டான்ஸ் பண்ணி யார் பார்க்கறதுன்னு எனக்கு அங்கேயே யோசனையாய் போய்விட்டது என்று அவர் முடிப்பதற்குள் நாகராஜன் அடக்க முடியாமல் சிரித்து விட்டான். கொஞ்சம் பருமனும் அவள் என்று கேட்டான் அவன். கொஞ்சமா? அழித்தால் என் போல் 2 ஆட்கள் பண்ணலாம் என்று சேஷகிரி சொல்வதற்குள் மங்களம், சித்தப்பா சொல்கிறதையெல்லாம் அப்படியே நம்பி விடாதே ராஜா. கடுகுன்னா மழைன்னு கொஞ்சம் கூடவே சொல்கிறது அவர் வழக்கம் என்று ஹேமாவுக்கு பரிந்து பேசிய அவள் சிரித்து கொண்டு நிற்க முடியாமல் ஒரு நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஒரு வழியா அந்த பெண் ஜாதகத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். பாதி வழியில் நம்ம விளக்கண்ணை மூஞ்சி வேதராமன் வலுவிலே பேச வந்து விட்டான். அத்தி பூத்தது போல மனுஷன் என்னை கண்டு பல்லை காட்டிக்கொண்டு பேச வந்த ரகசியத்தை அவன் ஆரம்பிக்கும் முன்பே புரிந்து கொண்டு விட்டான். நான் வேணுமென்றே அசோக சக்கரவர்த்தியை பற்றி பேசி கொண்டிருந்தேன். ஆனால் பேர்வழி விடாக்கண்டனாக இருந்தான். முடிவு வரை என் தொணத்தொணப்பை சகித்து கொண்டு எனக்கு காஃபி டிஃபன் உபச்சாரங்கள் எல்லாம் செய்து கடைசியாக தன் பெண் விமலாவின் ஜாதகத்தையும் கொடுத்தான் என்று கூறிய சேஷகிரி தமது சட்டை பையினின்று ஒரு கத்தை ஜாதகங்களை எடுத்தார். அன்னைக்கு வந்தார்களே 2 பெண்கள், அதில் மாநிறமா இருந்தாலே விமலான் ஒருத்தி, அவளைத்தான் சித்தப்பா சொல்கிறார் என்று நாகராஜனிடம் மங்களம் விவரிப்பதை கேட்ட சேஷகிரி ஆச்சரியத்துடன், அப்படி சொல்லு, விமலாவே இங்கு நேரே வந்துட்டாளா? அவளோட கூடவே எப்பவும் ஜோடியா இருப்பாளே இன்னொரு பெண், அவள்தான் கீதா, அவளும் வந்தாளா? தேவலையே, பெரியவா வரன் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமும் முயற்சிப்போம் என்று பெண்களாகவே வரன் தேடிக்கொண்டு இங்கே வந்து விட்டார்களா என்று கேலியாக கேட்டார் சேஷகிரி. போங்கண்ணா, உங்கள் பரிகாசத்துக்குத்தான் ஒரு எல்லையே கிடையாதா? நான் கொலுவிற்கு கூப்பிட்டிருந்தேன். துரைசாமி தங்கை கீதாவும் வேதராமையர் பெண் விமலாவும் வந்திருந்தார்கள். நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். உங்கள் புஸ்தகம் ஒன்றை அந்த கீதா இரவல் வாங்கிட்டு போயிருக்கா என்றாள் மங்களம்.
சேஷகிரி ஆசனத்திலிருந்தும் துள்ளி குதித்தார். புஸ்தகமா? எந்த புஸ்தகத்தை நீ வாட்டில் தூக்கி கொடுத்துட்ட? நல்ல புஸ்தகத்தை இரவல் வாங்கி கொண்டு போய் தொலைச்சிட போறது அந்த பெண் என்று அலறினார். உங்க பிள்ளை தான் எடுத்து கொடுத்தான். ஏன் ஒரு புத்தகத்துக்கு இப்படி பதறி போறேன் என்று மங்களம் அலட்சியமாக கேட்டாள். பூச்செடிகள் வளர்க்கும் முறை என்று அமெரிக்க ஆசிரியர் ஒருவர் எழுதிய புத்தகத்தை இரவலாக வாங்கி கொண்டு போனாள் என்றான் நாகராஜன். அதுதானே, பரவாயில்லை. வேறு நல்ல புத்தகத்தை தான் எடுத்துக்கொண்டு போய்விட்டாளோன்னு கவலைப்பட்டேன். அது கிடக்கட்டும். திடீரென்று அவளுக்கு தோட்டக்கலையில் எப்படி ஆசை வந்தது? அதுவும் அமெரிக்காவில் செடிகளை வளர்க்கிறதை பற்றி இவளுக்கு தெரிந்து கொள்வதில் ஏன் ஆர்வம் ஏற்பட்டது? ஆச்சரியமா இருக்கே என்று சேஷகிரி கேட்டுவிட்டு நாகராஜனை பார்த்து கண்களை சிமிட்டினார். கீதாவுக்குத்தான் தோட்டக்கலை மேலே மோகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் விமலா இருக்கே, அதுக்கு இப்ப தைக்கிறதுல மோகம் ஏற்பட்டிருக்கு என்று கேலியாக சொல்லிவிட்டு மங்களம் சிரித்தாள். பேஷ், அப்படி சொல்லு. நாகராஜன் மேலே 2 பேரும் சேர்ந்தாற் போல வலையை வீசிவிட்டார்களா? தைக்க வருவதாக சொல்லிக்கொண்டு ஒருத்தி இங்கே வருகிறாள். புத்தகம் வேணும் என்று இன்னொருத்தி விஜயம் பண்ணுகிறாள். தேவலை. விஷயங்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டிருக்கிறச்சே, நான் பாட்டில் பித்துக்குழி போல ஜாதக கட்ட சுமந்து கொண்டு வருகிறேன் என்று சேஷகிரி சொல்லிவிட்டு கடகடவென்று சிரித்தார். என்ன சித்தப்பா, ஒரே முட்டாக பரிகாசம் செய்கிறீர்களே என்று கேட்டுவிட்டு நாகராஜன் எழுந்திருந்தான். எங்கே போற? உட்காரு. இப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்வதென்றால் சுலபம் என்று நினைக்காதே. எல்லோருடைய பரிகாசத்தையும் கேட்டு சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது கிடக்கட்டும். நீ அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்தான் ஒரு கதை படிச்சிருக்கியா என்று ஆரம்பித்தார். படித்திருக்கிறேன் சித்தப்பா. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை என்று கிளம்பிவிட்டு ஊருக்கு ஒரு பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்து கொண்டு போகிறான், அதுதானே என்று கேட்டான் நாகராஜன். நீ கிளம்பியிருக்கிற இந்த பிஸ்னஸ் யாத்திரை கூட எனக்கு அர்ஜுனன் யாத்திரை போலத்தான் தோன்றுகிறது என்று மங்களம் தொடர்ந்து கூறினாள். அர்ஜுனன் ஊருக்கு ஒரு பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்து கொண்டு போனான். ஆனால் நாகராஜனுக்கு ஒரே ஒரு ஊரில் ஹேமா, விமலா, கீதா என்று 3 பெண்கள் மாலையிட தயாராக இருக்கிறார்கள். அடே ராஜா, பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டு 3 பேரையும் கல்யாணம் செய்து கொண்டு ஊருக்கு போய் சேர் என்று தமாஷ் பண்ணிவிட்டு சேஷகிரி தமது மனைவி பக்கம் திரும்பி பார்த்தார். ரொம்ப நன்னா இருக்கு உங்க உபதேசம். இன்னைக்கு தான் எங்கள் கிளப்பில் நாங்கள் பலதார விவாக எதிர்ப்பை பற்றி பேசினோம். பலதார விவாக எதிர்ப்பு மசோதாவை ஏக மனதாக ஆதரித்தார்கள் அத்தனை பேரும் என்றாள் மங்களம். கோபத்துடன் மங்களம் தன்னிடம் சண்டைக்கு வருவதைக் கண்ட சேஷகிரி, பார்த்துக்கோப்பா, நான் உனக்கு நன்மை செய்ய போய் மங்களம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. நான் போறேன் உள்ளே என பயந்தவர் போல் கண்களை மூடி திறந்து அபிநயம் செய்துவிட்டு எழுந்து அப்பால் சென்றார். அவர் அங்கிருந்து சென்றதும் மங்களம் நாகராஜனை பார்த்து, ஆமாம் ராஜா, நான் கூட உனக்கு சொல்லணும்னு இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்காம எத்தனை நாள் இப்படியே காலம் கழிக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்க. வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன்தான். நீயாவது குடியும் குடுத்தனமுமா இருக்க வேண்டாமாப்பா? அவ பாகிரதி பாவம், எத்தனை நாள் தன்னந்தனியா அத்தனை பெரிய வீட்டில் குடுத்தனம் பண்ணுவா? உங்க அம்மா போனதுலேருந்து அவ உடம்பு பாதியா இழைச்சி போச்சு. பாகிரதியை நினைச்சுண்டா எனக்கு மனவேதனை சகிக்கவில்லை என்று தழுதழுத்த குரலில் பேசினாள். நாகராஜனுக்கு வீட்டை பற்றிய துக்க நினைவுகள் வரவே அதுவரை சிரித்து கொண்டிருந்த அவன் முகம் வருத்தத்தினால் மாறுபட்டது. பதிலே பேசாது அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சிறு வயதிலேயே விதவையான அக்கா பாகிரதி, அகால மரணமடைந்த அண்ணன் சங்கரன், அவனது பிரிவை சகிக்காது சீக்கிரம் பிள்ளையை பின்பற்றிய தாயார், எல்லோரையும் நினைத்து கொண்ட நாகராஜன் மனம் துயரத்தில் மூழ்கிவிட்டது. அவளை எல்லாம் பற்றி நீ வருத்தப்படுறதுல இனிமே நடக்க போகிறது ஒன்றுமில்லை. நீயாவது கல்யாணத்தை பண்ணி கொண்டு சந்தோஷமாக இருந்தா பாகிரதியின் மனசு கொஞ்சம் சாந்தி அடையும். என்னவோப்பா, நேத்திக்கு அந்த பெண் கீதா வந்து உன்னோட பேசிட்டு நிற்கிறச்சே என் மனசில் ஒன்று தோணித்து. தந்த பொம்மையை போல அந்த பெண் அழகா இருக்கிறாள். அவள் குடும்பமும் பாவம் சிரமப்பட்டு முன்னுக்கு வர முயற்சிக்கும் குடும்பம். எனக்கு தெரிந்தவரை பெண் படித்தவளானாலும் ரொம்ப அடக்கமானவள். நான் நாளைக்கு துரசாமி ஆத்துக்கு போய் அந்த பெண் ஜாதகத்தை வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாம போய் ஜாதகம் கேட்டா தப்பென்ன? இயற்கையா பார்த்தா பிள்ளை வீட்டார் தான் போய் பெண் தேடணும். தலைகீழ நமது சமுதாயத்தில் நடக்கிறது என்றாள் மங்களம். அவள் பேசியது ஒன்றும் நாகராஜன் காதுகளிலே கேட்கவில்லை. கீதா என்ற அந்த பெயர் யார் வாயில் நின்று வந்தாலும்
என்னவோ அவனுக்கு 2 நாட்களாக அழகிய கீதம் போல் கேட்டது. கீதா, கீதா, அழகான பெயர். பெயர் மட்டும் அழகா என்று தனக்குள்ளேயே எண்ணிய அவன் மனக்கண் முன் கீதாவின் மோகன உருவம் வந்து நின்றது. முதல் நாள் இரவில் வாங்கி வந்த அந்த புத்தகம் அப்படியே மேஜை மீது கிடந்தது. அவளால் திறந்து கூட பார்க்கப்படாமல் அப்படியே திருப்பி கொடுக்கப்பட போகிற அந்த புத்தகத்தின் மீது அவளுக்கு கொஞ்சம் அனுதாபம் பிறந்தது. இந்த புத்தகத்தை முகாந்திரமாக வைத்துக்கொண்டு நாகராஜனும் கீதாவும் சம்பாஷிக்க நேர்ந்தது அல்லவா? முதல் நாள் சந்தித்த பொழுது சங்கோஜம் உள்ளவனைப் போல் தென்பட்ட அதே நாகராஜன் மறுநாள் கூச்சமே இன்றி எத்தனை தைரியமாக வாயாடினான். அவளிடம் சம்பாஷிப்பதில் ஒரு திருப்தி வேறு அவன் முகத்தில் குடிகொண்டிருந்ததே. இப்படி பல எண்ணிக்கொண்ட கீதா கிளப்பிற்கு போக கிளம்பினாள். கையில் சோப்பு பெட்டியுடன் கூடத்திற்கு வந்த அவள் வாசல் ஹாலில் துரைசாமியுடன் பேசும் புருஷ குரலை கேட்டு ஸ்தம்பித்து போய்விட்டாள். யார்? நாகராஜனா? என்ன ஆச்சரியம்! அவருக்கு அண்ணாவை எப்படி தெரியும் என்று வினாடியில் பலவும் சிந்தித்த அவள் இருதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. பெண்கட்டிற்கு சென்ற அவள் முகத்தை கழுவிக்கொண்டு உள்ளே வர திரும்பினாள். துரைசாமி பேச்சை முடித்துக்கொண்டு கூடத்து ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தான். யாரோட அப்படி வழவழன்னு பேசிட்டு இருந்தே என்று செல்லம்மாள் பிள்ளையை கேட்டாள். என்னோடு கூட காலேஜில் படித்தவன் அவன். நாகராஜன் பேர். சேஷகிரி மாமன் ஷெட்டகர் பிள்ளை. இங்கே ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கிறானாம். வந்து 4 நாள் ஆயிற்றாம். இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்றச்ச வழியில் அவனை சந்தித்தேன். துரைசாமியா அப்படின்னு என்னை கண்டு மலைச்சு போயிட்டான். சரி, கார்ல ஏறிக்கோ, வீட்டுக்கு வா அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன் என்று ஆரம்பித்தான். அப்படின்னா கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு விட்டு போக சொல்லக்கூடாதாப்பா என்று அங்கலாய்த்து கொண்டாள் செல்லம்மாள். நான் சொன்னேன், ஆனால் அவன் மறுத்து விட்டான். நீ பார்க்கும் முன்னே அவன் போய்விட்டானே. பையன் லட்சணமாக இருப்பான். வயது 28 ஆகிறது. எங்கள் காலேஜில் 2 வருஷம்தான் படித்தான். ரொம்ப கெட்டிக்காரன். அதற்கு பிறகு இன்ஜினியரிங் படிக்க பட்டணம் போய்விட்டான். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவனை மறுபடியும் சந்திச்சேன். இன்ஜினியரிங் பட்டம் வாங்கினானே ஒழிய டிம்பர் பிஸ்னஸில் இறங்கிவிட்டானாம். பேச்சோடு பேச்சாக நான் கீதாவின் ஜாதகத்தை பற்றி 2 வார்த்தை கூறினேன். பாவம், அவன் மூஞ்சியிலே அசடு தட்டி போச்சு. இதெல்லாம் மூஞ்சிக்கு நேராக பேசுறதுன்னா சிரமம். முதலாக சிநேகிதனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டானே. இவன் என்ன மனுஷன் என்று என்னை பற்றி அவன் கொஞ்சம் குறைவாக கூட நினைத்து கொண்டிருப்பானோ என்னவோ. அதனால் பரவாயில்லை. ஏகப்பட்ட சொத்துள்ள பிரம்மச்சாரி. ஊருக்கு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எல்லார் வீட்லேயும் ஒரே போட்டி ஏற்பாடு விடாதா? அதனால் நான் காதும் வச்சப்பல இன்னைக்கு சாயங்காலம் போய் அந்த சேஷகிரி மாமாவை இது விஷயமா பார்த்துட்டு வரேன் என்று முடித்தான். சரி, கீதாவுக்கு இந்த வருஷம் எப்படியாவது ஒரு வழி பண்ணியாகணும். எனக்கு இதே கவலைதான். பையனை நான் பார்க்கலையே என்று கவலைப்பட்டாள் செல்லம்மாள். ஏன்னம்மா, நாளை கார்த்தால மங்கள மாமியை போய் பார்த்துட்டு ஜாடையா அவனையும் பார்த்துட்டு வாயேன். அது கிடக்கட்டும். எங்கே கீதா என்றான் துரைசாமி. அதுவரை சம்பாஷணை முழுவதையும் கேட்டுக்கொண்டு பின்கட்டிலேயே நின்று கொண்டிருந்த கீதா ஒன்றுமே அறியாதவள் போல் கூடத்திற்கு வந்தாள். அவள், ஏன் அண்ணா கூப்பிட்டீர்கள் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, நீ கிளப்பிற்கு போகலையான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் என்று மழுப்பினான் துரைசாமி. அங்கே போகத்தான் கிளப்பிங் கொண்டு இருக்கிறேன் என்று பதிலளித்த கீதா மாடிப்பக்கம் சென்றாள். தன்னை அலங்கரித்து கொண்டு கிளப்பிற்கு செல்ல புறப்பட்ட அவள் கூடத்தில் யாரோ தன் தாயாருடன் இறைந்து பேசுவதைக் கண்டு திடுக்கிட்டு மாடியிலேயே நின்று விட்டாள். பிராப்தம் எப்படி இருக்கிறதோ, இருந்தாலும் நாமும் முயற்சிக்க வேண்டாமா? நாகராஜனும் உங்க பிள்ளையும் ஒரே காலேஜில் படித்தவர்களாம். தேவலையே, ரொம்ப கிட்டக்க வந்து விட்டோமே என்று அவர் கூட நாகராஜனை கேலி பண்ணி கொண்டிருந்தார். குப்புசாமி தன் பெண் ஜாதகத்தையும், வேதாரமையர் தன் பெண் ஜாதகத்தையும், இன்னும் யார் யாரோ தங்கள் பெண் ஜாதகங்களையும் இவரிடம் நேத்திக்கு கொடுத்தார்களாம். ஹேமா, விமலா இவாளையெல்லாம் எனக்கு பிடிக்கலை. நம்ம கீதாவோட ஜாதகத்தை நான் வாங்கிட்டு போய் இந்த பிள்ளையாண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தீர்மானிச்சிட்டேன். பையன் கூட உங்கள் பெண்ணை கொலுவின் போது பார்த்துருக்கிறான். அவனுக்கும் ஒரு கண் இருக்குன்னு நான் புரிஞ்சுட்டேன். கரைப்பார் கரைச்சால் கல்லும் கரையும். எதுக்கும் உங்க பிள்ளையை வந்து இவரை பார்த்துட்டு போக சொல்லுங்கோ, நான் போயிட்டு வரேன் என மூச்சு விடாது பேசிவிட்டு மங்களம் எழுந்து நின்றாள். கௌரி, மாமிக்கு குங்குமம் வெத்தலை எடுத்துக்கொடு என்று செல்லம்மாளின் குரல் குதூகலத்தின் மிகுதியால் உச்சஸ்தாயில் ஒலித்தது. போய்விட்டு வரேன். நீங்க கூட கார்த்தால ஒழிஞ்சிருந்தா அப்படி நம் மாத்த பக்கம் வந்துட்டு போங்கோ
என்று மங்களம் புன்னகையுடன் தலையாட்டினாள். என்னவோ அம்மா, நீங்கள் எல்லோரும் பார்த்துதான் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். துரைசாமி அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும் என்று செல்லம்மாள் கொஞ்சம் முகஸ்துதி செய்தாள். நாலா பக்கத்திலும் முயற்சிக்கணும், அவ்வளவுதான் என்று புன்முருள் அளித்த மங்களம் விடைபெற்று கொண்டு சென்றாள். மங்களம் வெளியே சென்ற பின்பு கீழே இறங்கி வந்த கீதாவை பார்த்து தாயார், ஏண்டி மங்களத்தாத்துக்கு கொலுவுக்கு போயிருந்தியே, அவ அக்கா பிள்ளை ஒருத்தன் வந்திருக்கானாமே, பார்த்தியா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே என்று கேட்டாள். ஆமாம்மா, இதையெல்லாம் பத்தி என்ன பேச்சுன்னு பேசாமல் இருந்தேன் என்று சூழ் கொட்டினாள் பெண். நல்ல விஷயங்களை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் இந்த பெண். வயசாகியும் படிச்சும் ஒன்றும் தெரியாத மக்கு என்று தாயார் கடிந்து கொண்டு உள்ளே சென்றாள். தாயாரின் கோப வார்த்தைகளை கேட்ட கீதாவுக்கு வருத்தம் ஏற்படவில்லை. அதற்கு பதில் அவளது பவள உதடுகளில் ஒரு மோகன புன்னகை தோன்றி மறைந்தது. என்ன கீதா, நீ அவரை பார்த்ததை பற்றி இன்று வரை என்கிட்ட கூட சொல்லவில்லையே என்று மனத்தாங்களாக கேட்டாள் அங்கு நின்று கொண்டிருந்த கௌரி. முந்தா நாள் கொலுவுக்கு போன இடத்தில் அவரை முதல் தடவையாக சந்தித்தேன். இரண்டாவதாக நேற்று மாலை புத்தகம் இரவல் வாங்க மங்களத்தின் வீட்டுக்கு போயிருந்தேன். புத்தகத்தை எடுத்து கொடுத்து என்னிடம் கொஞ்ச நேரம் அவரே என்னிடம் பேசினார் என்று கூறிவிட்டு மன்னியின் முகத்தை வெற்றி குறியுடன் பார்த்தாள் கீதா. உன்னோடு பேசினாரா? என்னிடம் இதையெல்லாம் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ மறைத்துதானே வைத்தாய் என்று கௌரி மிகவும் ஏமாற்றத்துடன் கேட்டாள். பேசினார் என்றால் அது அப்படி அதிசயமான சம்பவமா? எத்தனையோ பேரிடம் நாம் வாழ்க்கையில் சந்தித்து பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது பேசுவதில்லையா? அதே போல்தான் எங்களுக்குள் சிறிய சம்பாஷணை ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்ததனால் ஏற்பட்டது, அவ்வளவுதான் என்று கீதா அலட்சியமாக பதிலளித்தாள். சந்தர்ப்பம் தானாக ஏற்பட்டதா அல்லது உண்டாக்கப்பட்டதா என்று கௌரி பரிகாசமாக கேட்டதை காதில் வாங்கிக் கொள்ளாதவள் போல் கீதா வெளியிலே சென்று விட்டாள். மறுநாள் பொழுது செல்லம்மாள் மங்களத்தின் வீட்டிற்கு போவதும், மங்களம் செல்லம்மாள் வீட்டிற்கு வந்து ஏதோ ரகசியம் பேசுவதும் ஒரே அமர்க்களத்திலே கழிந்தது. நாகராஜனுக்கும் தனக்கும் விவாகம் செய்து வைப்பதில் இரு குடும்பங்களும் மும்முரமாக முயற்சிப்பதை அறிந்த கீதா உள்ளுர உவகை அடைந்தாள். ஆனால் விஷயங்களை பற்றி அறியத்தான் ஆவலுற்றிருப்பவள் போல் காட்டிக்கொள்ளவில்லை. அன்று மாலை வழக்கம்போல் கீதா லேடிஸ் கிளப்பிற்குள் சென்ற பொழுது அவளுடைய சிநேகிதி விமலாவும் ஹேமாவும் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கவனித்தாள். கீதா, இங்கே வா என்று கையை தட்டி விமலா தன்னை அழைப்பதைக் கண்டு வேறு வழி இல்லாமல் வேப்ப மரத்தடியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஆமாம், நேற்று சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு நாகராஜன் வந்திருந்தார் அல்லவா? விமலா கேட்டாள். ஆமாம், வந்திருந்தார் போல் இருக்கிறது என்று கீதா மழுப்பி பேசியதைக் கண்ட விமலா, வந்திருந்தார் போல் இருக்கிறது என்று ஒலித்து பேச வேண்டாம். வந்திருந்தார், நான் பார்த்தேனே உங்கள் வீட்டிலிருந்து அவர் வெளியே போவதை. அதற்கு பிறகு மங்களம் மாமி உங்கள் வீட்டிற்கு போனார், அதுவும் கூட எனக்கு தெரியுமே என்றாள். அவள் குரலில் தொனித்த பொறாமையை கவனித்த கீதா, உங்க அப்பாவும் ஹேமாவின் அப்பாவும் முறையே மாமாவிடம் உங்களுடைய ஜாதகங்களை நாகராஜனுக்கு சேஷகிரி கிட்ட கொடுத்தார்களாம். அதை பற்றி எங்கள் வீட்டில் சொல்லி கொண்டிருந்தாள் மங்களம் மாமி என்று தனக்கும் சில விஷயங்கள் தெரியும் என்று காட்டும் எண்ணத்துடன் பதிலளித்தாள். சிநேகிதிகள் என்று பல வருஷங்கள் பழகிய இரு பெண்களும் இப்பொழுது ஒருவரை ஒருவர் சற்று நேரம் குரோதமாக பார்த்து கொண்டார்கள். உன் ஜாதகம் சேஷகிரி மாமாவிடம் போய் சேர்ந்திருக்குமே, உங்க அம்மாவும் உங்க அண்ணாவும் இன்று காலை மங்களம் மாமி வீட்டுக்கு நடையாக நடந்து கொண்டிருந்தார்களாமே என்று கிண்டலாக மொழிந்த விமலா சிநேகிதியை வெறுப்புடன் வெறித்து பார்த்தாள். எனக்கெனவோ அதெல்லாம் தெரியாது என்று கோபத்துடன் கூறிய கீதா அதற்கு மேல் அவர்களுடன் பேச இஷ்டமில்லாதவளாய் அவ்விடத்தை விட்டு எழுந்து விற்றென்று கிளப்பிற்குள் போய்விட்டாள். ஹேமாவுக்கு விமலாவை பார்த்து பேச பிடிக்கவில்லை. தன் தகப்பனார் ஒருவருக்கு தான் நாகராஜன் என்ற வரனை பற்றி தெரியும் என்று இருந்த அவள் மனம் நாகராஜனுக்காக விமலா விட்டவர்களும் கீதா விட்டவர்களும் போட்டியிடுகிறார்கள் என்பதை கீதாவின் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டாள். கீதா மிக்க அழகி, விமலா சுமாராக இருப்பாள். இவர்களுடன் போட்டியிட்டு தான் எங்கே வெற்றி பெற முடியும் என்று ஏங்கிய அவள் மனம் உற்சாகத்தை இழந்துவிட்டது. அப்பப்பா, இந்த கீதா இருக்கிறாளே, பழைய பேர் வழி. மங்களம் மாமி வீட்டுக்கு இந்த 4 நாட்களில் 100 தடவைகளாவது போயிருப்பாள். பச்சை பெங்கால் சில்க்ஸ், நீல பட்டுப்புடவை, மஞ்சள் ஜார்ஜெட் என்று ஒரு தடவையில் ஒரு அலங்காரத்தில் போய் அங்கே மினுக்கிக்கிட்டு வந்தாலாம். இந்த வரனை பிடிக்க அம்மா, பிள்ளை, பெண் எல்லோருமே சேர்ந்து
பெரிய வலையாக பார்த்து வீசுகிறார்கள். எங்க அப்பாவை சேஷகிரி மாமாவே வந்து கேட்டதனால்தான் ஜாதகம் கொடுத்தார். நாங்கள் ஒன்றும் இந்த வரனுக்கு போட்டி போடவில்லை. அவன் என்னவோ பிஸ்னஸ் பண்ணுகிறானாம். யார் கண்டா? பிஸ்னஸ் என்றாலே ஒரு அர்த்தமற்ற சொல். லட்சத்திற்கும் தொழில் செய்யலாம், 4 ரூபாய்க்கும் தொழில் செய்யலாம். அவசரப்படக்கூடாது. வரனை பற்றி நன்றாக விசாரித்துத்தான் ஆக வேண்டும் என்று விடாமல் பேசினாள் விமலா. ஹேமா என்ன பதில் சொல்வதென்று தெரியாது விழித்து கொண்டிருக்கையில் அங்கே வந்த மங்களம், விமலா, நேத்திக்கு நீ மிஷின்ல தச்சப்போ சரியா அது வேலை செஞ்சதோ என்று கேட்டாள். விமலா முகத்தில் அசடு தட்டியது. சரியா தச்சதே மம்மி என்று கூறிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்து விழித்தாள். என்னவோ இன்னைக்கு தைக்க மாட்டேங்குது, இடக்கு பண்றது. அதுவே ஓட்ட மிஷின் தான். கீதாவை பார்த்தியோ என்று மங்களம் பேச்சை மாற்றினாள். கீதா உள்ளே போயிருக்கிறாள் என்று ஹேமா கூறியதும் மங்களம் கீதாவை தேடிக்கொண்டு போனாள். விமலாவே ஆரம்பித்தாள் பேசுவதற்கு. மங்களம் மாமிதான் என்னை அவர்கள் வீட்டிற்கு வந்து சோழி தைக்க கற்றுக் கொடுக்க சொன்னார். இப்போ மிஷினை நான் கெடுத்து விட்டதாக என் மேல பழி போடுவதை பார்த்தாயா என்று கூசாமல் ஒரு பொய்யை சொன்னாள். ஹேமா அசட்டு புன்னகை செய்தாள். யார் பேசுவது நிஜம், எது பொய், எவ்வளவு தூரம் பொய் என்று ஒன்றும் விளங்காத அவள், நாழியாச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கிளம்பினாள். அன்று வீட்டை அடைந்த விமலா, அம்மா என்று வாயிற்படியிலேயே கூப்பிட்டு கொண்டு சென்று, கீதா வீட்டில் ரொம்ப அந்த வரனை பற்றி முயற்சி பண்ணுறா அம்மா. இந்த பொந்து ஹேமா இருக்கே, அவ வீட்டில் கூட அந்த வரனை பற்றி ரொம்ப கவலை எடுத்துக்கொண்டா இருக்கா. இந்த 2 வீடும் போட்டி போடுறத பார்த்தா அந்த பையனுடைய கை காலை ஆளு கொண்டா பிச்சு எடுத்து கொண்டு போய் விடுவா போல இருக்கு என்று சொன்னாள். கீதா வீட்டில் அந்த வரனை பார்க்க முயற்சிக்கிறார்கள் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று ஆத்திரம் ததும்பும் குரலில் கேட்டான் உள்ளே வந்த சிவராமன். கீதாவை கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் என்னிடம் சொன்னாள். அவள் பேசியதை கேட்க எனக்கு அவமானமாக கூட இருந்தது என்று படபடப்புடன் பொழிந்தாள் விமலா. நன்னா இருக்கு. இந்த காலத்து பெண்களுக்கு மானம் வெக்கம் ஒன்றும் கிடையாது போல இருக்கு. தானே எல்லா பெண்களும் கல்யாணத்தை பண்ணி முயற்சிப்பா போல இருக்கு. கேட்க சகிக்கல என்று தலையில் அடித்து கொண்டாள் அவையும். அந்த நாகராஜன் அவன் எவன்? ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்லை. அப்படி என்ன அவன் ஒரு மன்மதனா என்ன என்று ஆத்திரம் தாங்காமல் கேட்டான் சிவராமன். ஊரே திமிலோகப்படுறது அண்ணா. உன் காதுகளில் மட்டும் சங்கதி விழாமல் இருப்பது ஆச்சரியந்தான் என்று இடிது கூறிவிட்டு விமலா உள்ளே சென்று விட்டாள். ஏண்டாப்பா, உனக்கு அவனை தெரியாதா என்ன? உன்னோட படித்தவனா இருந்தாலும் இருப்பான், விசாரித்து பார்க்கறது தானே என்று அவையும் மெல்ல இழுத்தாற்போல் முனகினாள். சரி சரி, முன்பின் தெரியாதவனை போய் என்ன விசாரிப்பது என்று எரிந்து விழுந்தான் பிள்ளை. தன் மனம் புண்ணாகும்படி பேசிய விமலாவின் மேல் கீதாவிற்கு எழுந்த கோபத்தை விவரிக்கவே முடியாது. விமலாவிடம் இனி முகம் கொடுத்து கூட பேசக்கூடாது, அற்ப குணம் படைத்தவள் என்று தீர்மானித்து கொண்ட கீதா அதற்கு அடுத்தடுத்த 2 நாட்களும் கிளப்பில் சிநேகிதியை சந்தித்தாலும் பாராதவள் போல் மற்றவர்களுடன் பேசி காலத்தை ஓட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். விமலாவும் தானே வலிய கீதாவிடம் பேசுவதில்லை என்று உறுதி கொண்டிருந்தாள். ஆதலின் அவளும் பாராதவள் போலவே இருந்து விட்டாள். சிநேகிதிகள் 2 பேருக்குள்ளும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பாக கவனித்து உணர்ந்த பூந்திடல் லேடிஸ் கிளப்பின் மற்ற சில பெண்கள் அதை கதையாக திரித்து பரவ விட்டார்கள். உனக்கும் விமலாவுக்கும் மனஸ்தாபமா என்ன என்று ஹேமா அன்று கேட்டபொழுது கீதாவிற்கு திகைப்பாக இருந்தது. யார் சொன்னது அப்படி? ஒன்றுமில்லையே என்று தடுமாற்றத்துடன் பதிலளித்தாள் அவள். கீதாவின் வார்த்தைகளை நம்பவில்லை என்று தொனிக்கும் குரலில், இல்லை, வெறுமனேதான் கேட்டேன் என்று ஹேமா பதிலளித்தாள். என்னம்மா கீதா, உனக்கும் உன் சிநேகிதி விமலாவிற்கும் நடுவில் என்ன நடந்தது? நீங்கள் இருவரும் ஜோடியாக இப்பொழுது எங்கேயுமே காணப்படுவதில்லையே என்று ஒரு அம்மாள் கேட்டபொழுது கீதா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள். ஆமாம், உண்மையிலேயே பிரமாதமாக என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுவிட்டது? ஒன்றுமில்லை. அப்படி நிஜமாகவே ஏதாவது விரோதம் ஏற்பட்டால் பூந்துடல் ஸ்திரீகள் சிநேகிதிகளை சும்மா விட மாட்டார்கள் போல இருக்கிறதே. பல வருஷங்கள் இரு குடும்பமும் நெருங்கி உறவாடிவிட்டு ஒரு சிறு விஷயத்திற்காக சிநேகிதிகள் இருவரும் பேசாமல் இருப்பது நன்றாகத்தான் இல்லை என்று பல எண்ணிய கீதாவிற்கு நாகராஜன் மீது கோபம் பொங்கி எழுந்தது. நாகராஜன் இவன் எதற்காக பூந்துடலுக்கு வந்தான்? எந்த வேளையில் வந்தானோ? அவனை முன்னிட்டுத்தானே பல நாட்கள் சிநேகிதமாயிருந்த அந்த பெண்களிடையே சிறு விரோதம் முளைத்தது. சிநேகிதிகள் இருவரும் மனசாவப்பட்டு கொண்டது தான் மிச்சம் என்று சொல்லும்படி
கடைசியில் நாகராஜன் வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டு ஊருக்கு சென்றாலும் செல்வான். பலவிதமாக சிந்தித்த கீதா 2 நாட்களாவது கிளப்பிற்கு போகாமல் இருந்து பிறகு ஒரு நாள் சென்று விமலாவுடன் சமாதானம் செய்து கொள்வதென்று தன் மனதிற்குள்ளே திட்டமிட்டு கொண்டாள். மறுநாள் பகல் மாடிக்கு வந்த கீதாவின் கண்களில் அந்த இரவல் புத்தகம் தென்பட்டது. இதை திருப்பி கொடுத்து விட்டுத்தான் மறுகாரியம், இதனால் தானே ஆரம்பித்தது எல்லா சண்டையும் என்று நினைத்த அவள் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு மங்களத்தின் வீட்டிற்கு நடந்தாள். அப்பொழுது மங்களம் மாடி அறையிலிருந்து கொலு பொம்மைகளை எடுத்து உள்ளே அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். வாமா கீதா என்று உபசரித்தவளிடம், இந்த புத்தகத்தை படித்தாகிவிட்டது என்று கூறிய கீதா அதை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளை அறியாமலேயே அவளது கண்கள் அங்கு யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. வேண்டுமென்றாலும் வேறு ஏதாவது புத்தகம் எடுத்துக்கோ, எது வேண்டுமென்று எடுத்துக் கொடுக்க நாகராஜன் கூட இல்லை என்று மங்களம் சொன்னாள். அதை கேட்ட கீதா திடுக்கிட்டு போனாள். இல்லை என்றால் என்ன அர்த்தம் என எண்ணி குழம்பிய அவள் வாயை திறந்து கேட்கும் முன், அவன் நேற்றுக்கு ராத்திரி ரயிலில் ஊருக்கு போய்விட்டான் என்று மங்களம் முடித்தாள். கீதாவின் தலையில் யாரோ சம்மட்டியால் தாக்கியதை போன்ற ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. நாகராஜன் ஊருக்கு போய்விட்டான் என்ற வார்த்தைகள் அவளுக்கு அளித்த ஏமாற்றத்தை விவரிக்கவே முடியாது. நீயே பார்த்து ஏதாவது புத்தகம் எடுத்துக்கொள்ளேன் என்று மங்களம் அன்புடன் சொன்னாள். சஞ்சலம் நிறைந்த தன் கண்களை அவள் உற்று பார்ப்பதை கண்ட கீதா, இல்லை மாமி, இங்கே இருக்கும் புத்தகங்கள் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தன்னை சுற்றி சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். நாகராஜன் வரவினால் ஒரு தனி சோபையுடன் விளங்கியது போல் தென்பட்ட மங்களத்தின் வீடு சூன்யமாக காட்சியளித்தது கீதாவுக்கு. அங்கு அதற்கு மேல் ஒரு கணம் கூட நிற்க அவளால் முடியவில்லை. வரேன் மாமி என்று விடைபெற்று கொன்ற கீதா ஓட்டமும் நடையுமாக தன் வீட்டிற்கு வந்தாள். நாகராஜன் ஊருக்கு போய்விட்டான், ஒரு வார்த்தை கூட சொல்லிக்கொள்ளாமல் ஊருக்கு போய்விட்டான். கீதாவினால் இந்த ஏமாற்றத்தை சகிக்கவே முடியவில்லை. நாகராஜன் யார்? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னிடம் அவன் எதற்காக சொல்லிக்கொண்டு ஊருக்கு போக வேண்டும் என்று அவள் அந்தராத்மா எதிரொலி செய்தது. ஆனால் மனதிலே குமரிய துக்கம் தாங்காது தனது அறைக்குள் சென்ற கீதா விம்மி விம்மி அழுதாள். இதென்ன இது? எதற்காக அழுகிறாய் என்று கௌரி கேட்டதையும் பொருட்படுத்தாமல் கீதா தன் மனம் ஆறு மட்டும் அழுது தீர்த்தது. திடீரென்று ஏற்பட்ட ஏமாற்ற உணர்ச்சியை கண்ணீராக வெளியிட்டதை குறித்து பின்னால் கீதாவிற்கே வெட்கமாக இருந்தது. ஒன்றுமில்லை கௌரி, ஏதோ பழைய சம்பவங்களை நினைத்து கொண்டேன், அழுதேன் என்று ஒரு சிறு பொய்யை சொல்லி மதனியின் கேள்விகள் மேலே தொடராமல் நிறுத்தினாள். அன்று சாயங்காலம் நாகராஜன் ஊருக்கு போய்விட்டானாம். சேஷகிரியிடம் விவாக விஷயமாக ஒன்றுமே சொல்லவில்லையாம் என்று துரைசாமி தன் தாயாரிடம் கூறிவிட்டு இந்த அதிர்ச்சியை தாங்காதவன் போல் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டான். அப்படியா என்று கேட்ட செல்லம்மாளுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. ஒரு சமயம் ஊருக்கு போய் நாகராஜன் விவாகத்தை பற்றி தன் அபிப்பிராயத்தை குறித்து கடிதம் போடுவான். பெண் பிடித்தது இல்லை என்று மரியாதைக்கு கூட ஒரு கடிதம் போடாமல் இருப்பானா என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த குடும்பம் நாட்கள் ஒவ்வொன்றையும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. நாகராஜன் ஊரை விட்டு போனதும் ஊருக்கே நிம்மதி ஏற்பட்டது போலும். பழையபடி சிநேகிதிகள் இருவரும் ஒன்று கூடி வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து ஊர் ஒம்பை அலச பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் இருவர் மனதிலும் ஒரு சந்தேகம் சதா தோன்றிக் கொண்டுதான் இருந்தது. ஒரு சமயம் விமலாவை பிடித்திருப்பதாக நாகராஜன் வேதராமையருக்கு கடிதம் எழுதிவிட்டானோ என்ற சந்தேகத்துடன் கீதா அவள் முகத்தை அடிக்கொரு தடவை கவனித்தாள். கீதாவின் முகத்தில் என்றைக்காவது தனிப்பட்டதொரு குதூகலம் தென்படுகிறதா என்று ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தாள் விமலா. ஆனால் நாகராஜனை பற்றிய வரையில் கிணற்றில் கல் போட்டதைப் போல் அவன் கம்மென்று இருந்து விட்டான். தீபாவளி, கார்த்திகை என்று பண்டிகைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடி வந்து மறைந்தன. விடாது பெய்த மழைக்கும் ஓய்வு கொடுத்தது போன்று மெல்ல தலை காட்டியது தை மாதம். நாகராஜனை பற்றி பூந்திடல்வாசிகள் மறந்தே போய்விட்டார்கள். தன் கருத்தை ஒரு கடிதத்தில் கூட தெரிவிக்க மனமில்லாத நாகராஜனை பற்றி எண்ணுவதை கைவிட்ட துரைசாமி தன் தங்கைக்கு பல இடங்களில் வரன் தேட ஆரம்பித்தான். துரைசாமிக்கு அன்று ஆபீஸ் லீவு. பகல் போஜனத்திற்கு பிறகு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்த அவன் வாயில் வெற்றிலையை மென்று கொண்டு மனைவியும் தங்கையும் கற்றம் விளையாடி கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்ன கூச்சல், பச்சை குழந்தைகளா நீங்கள் என்று அதட்டியபடி செல்லம்மாள் சாப்பாட்டிற்கு பின்பு களைப்புடன் தூணில் வந்து சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தாள்.
போஸ்ட் என்ற குரல் ஏனோ ஏக காலத்தில் எல்லோரையும் திடுக்கிடச் செய்தது. கடிதத்தை வாங்கி தபால் தலையின் மீது படிந்திருந்த முத்திரையை கவனித்தான் துரைசாமி. பொன்மேடு என்று ஆச்சரியத்துடன் அவன் வாய் முணுமுணுத்ததை கேட்ட எல்லோரும் ஆவலுடன் அவன் முகத்தையே கவனித்தார்கள். நடுங்கும் கைகளுடன் கடிதத்தை படித்த அவன் முகம் பிரகாசமடைந்தது. அம்மா என்று வாய்விட்டு கூவிய பிள்ளையை பார்த்து, என்னடாப்பா எழுதியிருக்கான் அந்த பையன் என கவலையுடன் கேட்ட செல்லம்மாள் இருப்பு கொள்ளாமல் இடத்தை விட்டு எழுந்து நின்றாள். ஜாதகம், வரதட்சணை, சீர் இவைகளை பற்றி எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உங்கள் தங்கைக்கு சம்மதம் என்றால் தை மாத முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தங்கள் சௌகரியத்தை சித்தப்பாவிடம் சொல்லவும். விவாகத்தை பற்றி அவருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறேன். இப்படிக்கு உண்மையுள்ள நாகராஜன். கடிதத்தை துரைசாமி வாய்விட்டு படித்துவிட்டு, கீதா, உன் அபிப்பிராயம் என்ன என்று குதூகலத்துடன் கேட்டான். சந்தோஷம் தாங்காத செல்லம்மாள், அண்ணா கேட்கிறானே, பதில் சொல்லம்மா கீதா என்றாள். என்னை ஏன் கேட்கணும்? உங்கள் சம்மதம் என் சம்மதத்தை போல்தான் என்று கீதா மலர்ந்த முகத்துடன் பதிலளித்தாள். அன்று இரவு ரயிலுக்கு துரைசாமி பொன்மேட்டிற்கு கிளம்பிவிட்டான். அண்ணா ஊருக்கு போயிருக்கிற விஷயமும் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம். நீ வாட்ல விமலா கிட்ட போய் சொல்லி வைக்காதே என்று தாயார் பெண்ணை எச்சரிக்கை செய்தாள். 2 நாட்கள் சென்றன. அன்று மாலை கிளப்பிற்கு வந்திருந்த விமலாவை கண்ட ஹேமா, கேட்டியா சமாச்சாரத்தை என்று மிகவும் பரபரப்புடன் ஆரம்பித்தாள். தனக்கு தெரியாமல் கிளப்பில் என்ன சமாச்சாரம் நடந்திருக்க கூடும்? இந்த ஹேமா தெரிந்த கதையை புதிது போல் சொல்லப் போகிறாள் போலிருக்கிறது என்று அலட்சியமாக எண்ணிய விமலா, என்ன சமாச்சாரம் என்று அசிரத்தையாக கேட்டாள். கீதாவிற்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாம். 18ஆம் தேதி முகூர்த்தம் என்று ஹேமா கூறிவிட்டு மரத்தடி மணல் மீது உட்கார்ந்து கொண்டாள். கீதாவுக்கு கல்யாணமா என்று தாங்க முடியாத வியப்பினால் கூறிய விமலாவின் விழிகள் இரண்டும் வெளிவந்துவிடும் போல் கண்கள் அகல விரிந்தன. உனக்கு அப்படியானால் சமாச்சாரம் ஒன்றும் தெரியாதா? சுப்பி பாட்டி இன்றைக்கு காலை எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த பொழுது இந்த சங்கதியை சொன்னாள். வரன் யார் என்று நினைக்கிறாய்? பொன்மேடு நாகராஜன் தான், கீதாவின் மணாளன் என்று ஹேமா முடித்தாள். எதிர்பாராத இந்த சங்கதியை கேட்டு மன அதிர்ச்சி மிக்க அடைந்த விமலா, நாகராஜன் யார்? சேஷகிரியின் ஷெட்டகர் பிள்ளை நாகராஜனா என்று கேட்டுவிட்டு கீழே உட்கார்ந்தாள். சாக்ஷாத் அதே நாகராஜன் தான். சுப்பி பாட்டி நேற்று மாலை அவர்கள் வீட்டிற்கு போயிருந்தார்களாம். செல்லம்மாள் ஒரே குதூகலத்தில் மூழ்கி கிடக்கிறாளாம். கீதா தனக்கு பிடித்த ஜாமான்கள் வாங்கும் சுவாரஸ்யத்தில் பாட்டியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம். நாகராஜனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறதாமே. பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸ் என்பது 50 லட்சம் பெறுமாம். கீதாவின் அதிர்ஷ்டத்தை பார்த்தியா என்று வர்ணித்துவிட்டு வாய் ஓய்ந்தாள் ஹேமா. கீதாவிற்கு கல்யாணம், அதுவும் தங்கள் வீட்டில் போட்டியிட்ட வரனையே அவள் மணக்கப் போகிறாள். 50 லட்சத்திற்கு அதிபதி அவன் என நினைத்து பொறாமையினால் கொந்தளித்தது விமலாவின் உள்ளம். சுப்பி பாட்டி 1 என்றால் 9 என்று புழுகும். அதன் பேச்சை நம்பாதே. 50 லட்சத்திற்கு சொத்து இருக்குதாம். கூட ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டு விட்டது பாட்டி. கீதாவிற்கு கல்யாணம் என்பது பற்றி எனக்கு சந்தோஷமே. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவள் வர நிச்சயமாகி விட்டதை நம்மிடம் சொல்லாமல் மறைத்து வைத்தாளே, அதை நினைத்தால்தான் வருத்தமா இருக்கிறது என்று கூறிய விமலாவுக்கு அங்கு அதற்கு மேல் ஹேமாவுடன் பேசி கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அவள் வீட்டை அடைந்த பொழுது புதிதாக வாங்கிய சைக்கிளை துடைத்து சுத்தப்படுத்தி கொண்டிருந்த சிவராமன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகத்தில் காணப்பட்ட குழப்பம் அவனுக்கு மிக்க ஆச்சரியத்தையே உண்டாக்கியது. என்ன விமலா, ஏன் இப்படி அவசரமா ஓடி வர என்று கேட்டான் தமையன். கீதாவிற்கு கல்யாணம் நிச்சயமாய் விட்டதாம். அம்மாவிடம் அதை சொல்லத்தான் ஓடி வந்தேன், வேறு ஒன்றுமில்லை என்று தன் மனக்குமுறலை வெளிக்காட்டாமல் சாமர்த்தியமாக பதிலளித்த விமலா விரைவில் உள்ளே சென்று விட்டாள். அதிர்ச்சியடைந்த சிவராமனும் தங்கையை பின்தொடர்ந்தான். சங்கதியை கேட்ட அவையும் ஸ்தம்பித்து போனாள். நிஜமாகவா கல்யாணம்? நமக்கெல்லாம் தெரியாம மூடு மந்திரமா வச்சிருந்தாளே, அவ்வாத்துல எல்லோரும் கெட்டிக்காரா என்று ஆச்சரியப்பட்டாள் அவள். நமக்கு தெரிந்தால் நாம் எங்கே வரனை கலைத்து விடுவோமோ என்ற பயம் போலிருக்கிறது. அது கிடக்கட்டும், இந்த சுப்பி பாட்டி வேண்டாத நாள் எல்லாம் இங்கே வந்து உறவு கொண்டாடுமே. நமக்கு வந்து முதல்ல விஷயத்த சொல்லிச்சா? ஹேமா வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கு. வரட்டும், சொல்றேன் அந்த பாட்டியை. இனிமேல் உள்ளே விடப்போறதில்லை என்று கோபத்துடன் பல்லை கடித்தாள் விமலா. கல்யாணம் என்றைக்காம் என்று தன் உணர்வு பெற்ற சிவராமன் முடிவில் வினவினான். 18ஆம் தேதியாம்
தானே விவாக பத்திரிகை வரும்பொழுது தெரிகிறது என்று விமலா கூறி முடிக்கும் சமயம் அவயம் என்று குரல் கேட்டு மூவரும் திரும்பி பார்த்தார்கள். உனக்கு சங்கதி தெரியுமோடி? துரைசாமி தங்கிக்கு 18ஆம் தேதி கல்யாணம். இத்தனை நாள் அவ ஆத்துல தான் இருந்தேன். பாவம் செல்லம்மா தனியா பருப்பு தேங்காய் பிடிக்க கஷ்டப்பட்டு இருந்தா. அவளுக்கு ஒத்தாசை செய்துட்டு வந்தேன் என்று விடாது பேசிக்கொண்டு வந்த சுப்பி பாட்டி கீழே உட்கார்ந்து கொண்டாள். அவயத்திற்குத்தான் அப்பொழுதிருந்த மனநிலையில் சுப்பி பாட்டியுடன் பேச பிடிக்கவே இல்லை. அசட்டு புன்னகையுடன் பாட்டியை பார்த்து தலையாட்டினாள் அவள். ஏன் பாட்டி, கீதாவுக்கு நகைக்கு எல்லாம் செய்தாகிவிட்டதா என்று விமலா சுப்பி பாட்டியின் வாயை கிண்டினாள். அந்த பிள்ளையாண்டான் நகை நட்டு ஒன்றும் போட வேண்டாம்ட்டானா. பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதுமா, அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்கான் என்று பாட்டி விஸ்தரிக்க ஆரம்பித்தாள். சுப்பி பாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவளது உள்ளத்தில் கற்பனை ஊற்று குமிழிட்டு கொண்டு பொங்கி வழிந்தோடியது. ஒரு விஷயம் அரைகுறையாக கேள்விப்பட்டால் போதும், பிரபல கதாசிரியன் பேனாமுனையில் நின்று எழும் கற்பனை சித்திரங்களை தோற்கடிக்கும் அளவில் சுப்பி பாட்டி தனது திறமையெல்லாம் திரட்டி அரைகுறை சங்கதிக்கு கண் மூக்கு காது வைத்து வர்ணம் தீட்டி புது மெருகிட்டு பூந்திடல் முழுவதிலும் பரப்பி விடுவாள். ஆகவே கேட்க வேண்டுமா, கீதாவின் விவாகத்தை பற்றி அளக்க ஆரம்பித்தாள். சிவராமனுக்கு அதற்கு மேல் விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்க பிடிக்கவில்லை. சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். கீதாவின் கல்யாணம் பூந்திடலை ஒரு கலக்கு கலக்கிவிட்டு மிகவும் இனிதாக நடந்தேறியது. கீதாவின் அதிர்ஷ்டத்தையும் மாப்பிள்ளையின் அழகையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பற்றி கிளப்பில் பெண்கள் அழுக்காது பேசிக் கொண்டிருந்தார்கள். விமலாவும் அன்று வழக்கம் போல ஹேமாவும் கிளப்பில் சந்தித்தார்கள். மரத்தடியில் தனியாக வந்து உட்கார்ந்த அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் பேச துடித்தார்கள். கல்யாணத்தன்று நீ போயிருந்தாயோ? நான் போகவில்லை. நேற்று நான் என் அம்மாவுடன் கல்யாணம் விசாரிக்க துரைசாமி வீட்டிற்கு போயிருந்தேன். கீதா மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறாள். இன்று இரவு வண்டிக்கு அவள் புருஷனுடன் புக்ககம் போகிறாளாம் என்றாள் ஹேமா. என்ன, இன்றா போகிறாள்? கல்யாணமான ஒரு வாரத்திற்குள் ஊரை விட்டு போகிறாளா என்று விமலா வியப்புடன் வினவினாள். 20 வருஷங்கள் ஒரே ஊரில் காலத்தை கடத்தி பார்த்த மனிதர்களையே பார்த்து அலுத்து போயிருந்த விமலா பூந்திடலை விட்டு வெளியேறும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று மனம் ஏங்கிக் கொண்டிருந்தாள். தன் மனதிலே பொங்கி நின்ற ஆசை தன் சிநேகிதிக்கு கைகூடியதை நினைத்த அளவில் அவள் மனம் வருத்தத்தில் ஆழ்ந்தது. நாகராஜன் அப்படி பெரிய கோடீஸ்வரன் இல்லையாம், சுமாராக சொத்துள்ளவன், அவ்வளவுதான் என்று மிகவும் அலட்சியமாக பேசினாள் விமலா. அது சமயம் அங்கு வந்த ஒரு கார் பெண்கள் இருவரின் கவனத்தை கவர்ந்தது. அடடா, துரைசாமியின் கார் போல இருக்கிறதே என்று கூறிய விமலா அதையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். காரிலிருந்து இறங்கிய கீதா தன் சிநேகிதிகளை கண்டு மகிழ்ச்சியுடன் அவர்கள் பக்கம் வேகமாக நடந்து வந்தாள். என்னம்மா கீதா, எங்களை உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறதா என்று மனக்குறை பிரதிபலிக்கும் குரலில் வரவேற்றாள் விமலா. அவளுடைய குத்தலான மொழிகளை பொருட்படுத்தாமல் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த கீதா, உங்கள் இருவர் வீட்டிற்கும் போயிருந்தேன். நீங்கள் கிளப்பிற்கு போயிருப்பதாக தகவல் கிடைத்தது. நான் இரவு வண்டிக்கு ஊருக்கு போகிறேன். நேரே சொல்லிக் கொண்டு போகத்தான் வந்தேன் என்று கூறிவிட்டு மிகவும் அவசரமாக எழுந்தாள். என்ன அதற்குள், உட்கார் என்று கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள் விமலா. இல்லை, அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று கீதா கொஞ்ச தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரை ஒரு தடவை திரும்பி பார்த்து கொண்டு சொன்னாள். அவள் குரலில் தொனித்த பெருமையையும் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியையும் கவனித்த விமலா ஹேமாவை குறிப்பாக பார்த்தாள். அவரா கார் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் என்று ஹேமா கேட்டதும் கீதாவின் முகம் வெட்கத்தினால் சிவந்தது. ஆமாம், அண்ணாவுக்கு அதிக வேலை இருந்ததினால் வர முடியவில்லை. அண்ணாவின் காரை அவர்தான் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். விமலாவின் இதழ்கடையில் ஓர் ஏளன புன்னகை தவழ்ந்தது. ஏன் அந்த பக்கமே அடிக்கடி பார்க்கிறாய்? உன் கணவரை யார் தூக்கி கொண்டு ஓடி விடுவார்கள்? எங்கள் பக்கம் திரும்பி கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசு, பார்க்கலாம். இனிமேல் நாம் எப்பொழுது சந்திக்கப் போகிறோமோ என பாதி கேலியாகவும் பாதி குரோதமாகவும் ஒழிந்தாள். அப்படி ஒன்றுமில்லை, அவர் போக அவசரப்படுகிறாரோ என்னமோ என்று பார்த்தேன் என்று பதிலளித்த கீதா மெல்ல சிரித்தாள். ஊருக்கு போனதும் எங்களை மறந்து விடாதே, கடிதம் போட்டுக்கொண்டிரு என்றாள் விமலா. கட்டாயம் கடிதம் போடுவேன்.
நீயும் கிளப்பில் நடக்கும் விஷயங்களை பற்றி எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்க வேண்டும். கிளப்பிற்கு போய் வந்து பழக்கப்பட்ட எனக்கு இனிமேல் பொழுது எப்படி கழியுமோ என்றுதான் கவலையாய் இருக்கிறது. வெகுளித்தனமாக பேசினாள் கீதா. அப்படியானால் பொன்மேட்டில் லேடிஸ் கிளப் ஒன்றும் கிடையாதா என்ன என்று விமலா தன் புருவத்தை உயர்த்தினாள். கிடையாதாம் என்று கீதா கொஞ்சம் அதிருப்தியுடன் கூறுவதை கேட்ட ஹேமா, பொன்மேடு என்ற பெயரை பார்த்தாலே எனக்கு என்னவோ அது ஒரு குக்கிராமமாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்று கேலியாக கூறினாள். தன் புக்ககத்தை அவள் குறைவாக பேசுவதை கேட்ட கீதாவின் மனம் சிறிது வருந்தியது. ஊர் சின்னதாக இருக்குமே ஒழிய வசதிகளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையாம். எப்படி இருந்தால் என்ன, இனி அந்த ஊரில்தான் வாழ கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறிய கீதா எழுந்திருந்து, நான் போய் வருகிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று விடைபெற்று கொண்டாள். சிறிது தூரத்தில் இருந்த காரை அவள் நெருங்கியதும் அதனிலிருந்து இறங்கிய நாகராஜன் மனைவிக்காக காரின் கதவை திறந்து விட்டான். அதற்குள் ஏறிக்கொள்ளும் முன் சிநேகிதியின் பக்கம் திரும்பிய கீதா அங்கே இருந்தபடியே கையை உயர்த்தி தான் போய் வருவதாக ஜாடை செய்துவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கூடவே நாகராஜனும் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். மறுகணம் தூசியை எழுப்பிக் கொண்டு குதூகலத்தில் மூழ்கியிருந்த அந்த யௌனவ தம்பதிகளை சுமந்த வண்ணம் அந்த கார் வேகமாக ஓடி மறைந்தது. கீதாவும் அவனும் சேர்ந்தாற்போல் நிற்பதை பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. கீதாவின் அழகிற்கேற்ற கணவன் கிடைத்து விட்டான். கீதா அதிர்ஷ்டசாலி என்று ஹேமா வியந்து பேசினாள். கல்யாணத்தை பொறுத்தவரையிலாவது நல்ல வரன் கிடைப்பதற்கு அழகு என்பது பெண்களுக்கு அவசியம். ஆனால் அதிகமான அழகு புருஷர்களுக்கு ஒரு சாபக்கேடு போல் ஆகின்றது. புருஷன் நெறி தவறி நடப்பதற்கு அவனது அழகே ஒரு காரணமாகின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அது எப்படியாகும் என்று கேட்காதே. கொஞ்சம் லட்சணமான புருஷனை பார்த்தாலே எனக்கென்னவோ நடத்தையை பற்றி சந்தேகம்தான் என்றாள் விமலா. நன்றா இருக்கிறது நீ சொல்வது. கல்யாணமாகாது அதிக நாட்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் நடத்தை தவறி விடுவார்கள் என்று கூறுவது எத்தனை அபத்தமோ அத்தனை அபத்தம் அழகான புருஷன் தவறான நடத்தை உடையவனாக இருப்பான் என்ற விவாதம். இது கொஞ்சம் கூட நியாயமில்லை. இதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் என்று ஹேமா மறுத்து பேசினாள். உனக்கு உலக ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது. புருஷர்களையும் பெண்களையும் ஒரே விதமாக தீர்மானித்து விடக்கூடாது. அழகான ஒரு புருஷன் ஐஸ்வர்யம் படைத்தவன் கல்யாணமாகாது பிரம்மச்சாரியாக பல வருஷங்கள் இருந்தால் அவன் தானே விரும்பி சத்தியசந்தனாக வாழ ஆசைப்பட்டால் கூட அவனது சூழ்நிலை அவனை சும்மா விடாது. புருஷர்களுடைய வெளி வாழ்க்கையில் எத்தனை ஆசாபாசங்கள் இருக்கின்றன தெரியுமா? அவற்றில் சிக்காமல் தன் மனதை அடக்கியாலும் சித்த புருஷன் இருப்பான் என்று என்னால் ஊகிக்க கூட முடியவில்லை. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ? பணம் அழகு இரண்டு மட்டும் இருந்தால் போதுமா? குணம் வேண்டாமா? நாகராஜன் நடத்தையில் கசடனாக இருந்தால் என்று விமலா கூறினாள். அதை கேட்ட ஹேமா சிறிது கோபத்துடன், அப்படி ஒன்றும் இருக்காது, வீண் பழியை அவன் மேல் ஏன் சுமத்துகிறாய் என்று நாகராஜனுக்காக பரிந்து பேசினாள். வண்டி புறப்பட இன்னும் 5 நிமிஷங்கள் தான் இருந்தன. ஒரு நாள் கூட விட்டு பிரியாது தன் கவனிப்பில் வளர்ந்த தனது ஒரே அருமை குமாரத்தியை பிரிந்து இனிமேல் இருக்க வேண்டும் என்ற பயங்கர உண்மை வண்டி புறப்படும் நேரம் நெருங்க நெருங்க செல்லம்மாளின் இருதயத்தை அதிகமாக வேதனை செய்ய தொடங்கியிருந்தது. முதல் வகுப்பு வண்டி ஜன்னல் அருகில் வந்த அவள் மனதிலே குமரிய துக்கம் பேச முடியாது தடுத்துவிடவே அன்பு கனியும் கண்களால் பெண்ணை பார்த்து கொண்டு பித்தம் பிடித்தவள் போல் நின்று கொண்டிருந்தாள்.